ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். வெல்கம் டு கரிமாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆர்டர் நமக்கு யார் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆர்டர் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்யூட்டான குட்டி பசங்க தாங்க கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஆனால் அந்த ஆர்டர் அவங்களுக்கு இல்லை, அவங்க பேரண்ட்ஸ்க்கு. அவங்க மம்மிக்கும் டேடிக்கும் 2 days டிஃப்ரென்ஸில் பர்த்டே வர்றதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸோட சைல்ட்ஹுட் பிக்கை என்கிட்ட கொடுத்து இதை ரெசினில் ப்ரிசர்வ் பண்ணி தாங்கக்கான்னு கேட்டாங்க. அதனால் என்ன பண்ணிடுவோன்ட்டு என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பசங்க கேட்ட மாதிரியே பேக்ரவுண்ட் காலர்லேருந்து எல்லாமே அந்த பசங்க தாங்க கஸ்டமைஸ் பண்ணாங்க. டிசைன்லேருந்து எல்லாமே அவங்க கேட்ட மாதிரியே நான் எல்லாமே பண்ணிட்டேங்க. என்ன தான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்குன்னு நிறைய கிஃப்ட் கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸுக்குன்னு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான திங்ஸ் தான் இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸோட சைல்ட்ஹுட் பிக்கு கொடுத்துருந்தாங்க. அதையும் அதில் சேஃபாக வச்சு அழகாக செட் பண்ணியாச்சுங்க. ஃபைனலாக அதனோட அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு. நல்லா கிளிட்டரியாக க்ளாஸியாக சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு டிமோல்ட் பண்ணி அதுக்கு ஹோல்ஸ்லாம் போட்டு அதுக்கு வந்து கீரிங் எல்லாமே கனெக்ட் பண்ணி செட் பண்ணிட்டேங்க. அதனோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் என் பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதில் தேங்க்யூ கார்டை வச்சு கீ செயின் வச்சு ஜிப்லாக் கவரில் சேஃபாக பேக் பண்ணிட்டேங்க. அவங்க 2 பேருக்கு பேக் பண்ணிட்டேன். அந்த க்யூட்டான குட்டி பசங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு சொல்லி அவங்களுக்கும் 2 டைரி மில்கை வாங்கி பேக் பண்ணி அவங்களுக்கு சேஃபாக கொரியரும் பண்ணிட்டேங்க. ஃபைனலாக அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பிங்க.